ஓபிஎஸ் உள்ளிட்ட 6 திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய தயார். எனக்கு மறுபடியும் சீட்டு கூட வேண்டாம், தாவேக்காவில் சேர்த்து கொண்டால் போதும். இது மட்டும்தான் ஓபிஎஸ் கோரிக்கையா? இப்படியே போனால் 20 தொகுதிக்கு மேல் இடைத்தேர்தல் வருமோ? 2026க்குள் என்னென்னமோ நடக்கப் போகுது. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் தற்போது நிலவும் அதிரடி மாற்றங்கள் மற்றும் மாற்றுக் கட்சி தாவல்கள் வரும் நாட்களில் தமிழக சட்டப்பேரவை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கவனிக்கின்றனர். குறிப்பாக ஓபிஎஸ் அணி மற்றும் ஆளும் கட்சிக்கு இடையான உறவுகள், தாவேகாவின் அபரிமிதமான வளர்ச்சி ஆகியவை இணைந்து ஒரு சிக்கலான அரசியல் சூழலை உருவாக்கியுள்ளன. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி மோதல்கள் மற்றும் தாவேகா போன்ற புதிய சக்திகளின் வருகை பல எம்எல்ஏக்களை தங்கள் கட்சி பதவிகளை துறந்து மற்ற கட்சிகளுக்கு இணைய தொடங்கியுள்ளனர். எம்எல்ஏக்கள் பதவி விலகி தாவேக்காவில் இணைவது சமீப காலமாக தமிழக அரசியலில் தொடர் கதையாக மாறியுள்ளது. கடந்த மே மாதம் மட்டும் அதிமுகவை சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக்காவில் இணைந்தது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இது போன்ற தொடர் ராஜினாமாக்கள் சட்டப்பேரவையில் காலி இடங்களில் அதிகரித்து வருவது இடைத்தேர்தல் குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தரப்பிலும் ஓபிஎஸ் போன்ற முக்கிய தலைவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள தாவேகா வியூகம் வகுத்து வருகிறது. ஓபிஎஸ் போன்ற தலைவர்களை தங்கள் கட்சிக்குள் இணைப்பதுதான் மூலம் தென் மண்டலங்களில் வலுப்படுத்தப்படும் தாவேகா திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் எம்எல்ஏக்கள் எந்த பக்கம் சாய போகிறார்கள் என்பது பெரிய கேள்வியாக உள்ளது. இப்படியே அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தால் வரும் நாட்களில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நடந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு ஆளும் கட்சிக்கு எதிர்க்கட்சிகளும் இடையிலான பல பரீட்சை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மக்கள் தாவேகா மற்றும் பிற கட்சிகள் எழுச்சியால் புதியதொரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கும் சூழலில் இந்த இடைத்தேர்தல்கள் தமிழகத்தின் அரசியல் முகத்தையே மாற்றக்கூடும். எம்எல்ஏக்கள் பணத்திற்காகவோ அல்லது அதிகாரத்துக்காகவோ கட்சி மாறுகிறார்களோ என்பது குறித்து விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் தாவேகாவில் இணைவது தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல, கட்சியின் கொள்கைக்காக என பதவி விலகிய எம்எல்ஏக்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் போன்ற தலைவர்கள் இந்த தகவல்களை குதிரை பேர அரசியலாகவே கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இது வரும் காலகட்ட சட்ட ரீதியாக போராட்டங்களுக்கும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் 2026 தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமைந்துள்ளது. ஆளும் கட்சியான திமுக தனது செல்வாக்கை தக்க வைக்க போராடுவதும், தாவேகா புதிய சக்தியாக அரியானை ஏறி துடிப்பதும், அதிமுக தனது பிடியை இழந்த நிலையில் சிதறி போயிருப்பதும் ஒரு பெரும் அரசியல் யுத்தமாகவே மாறியுள்ளது. அடுத்து வரும் ஒவ்வொரு நாளும் தமிழக அரசியல் என்ன வேண்டுமென்னாலும் நடக்கலாம் என்ற பதற்றமான சூழலே தற்போது நிலவுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.